எப்படி இருக்கிறீங்க? யூடியூப் சேனல் பண்ணுற எல்லா மக்களுக்கும் என்னுடைய கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள் மக்களே. காட் பிளஸ் யூ மக்களே. நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? காட் பிளஸ் யூ. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் மக்களே. இது வந்து சிக்கன் கிரேவிக்கு, இது ரைஸ்க்கு பற்ற வைக்கிறேன். ரைஸ்க்கு வந்து போட்டுக்கலாம் மக்களே. தேவைக்கேற்ற உப்பு. இப்போது இது வந்து எங்கள் டாகிங்களுக்கு 3 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, 3 பப்பீஸ். பாருங்கள் சிக்கன் எடுக்குது அவங்களுக்கு. 1 kg சிக்கன் போட்டுக்கிறோம் பப்பீஸ்களுக்கு. அவங்களும் பிள்ளைங்க இல்லையா மக்களே, அதுக்காக அவங்களுக்கும் இது சிக்கனு பக்கக்கிட்ட. இது வந்து சிக்கன் கிரேவி பண்ணுறோம் மக்களே. தேவைக்கேற்ற எண்ணெய், தேவைக்கேற்ற எண்ணெய், துண்டு பட்டை மக்களே. மக்களே இது வந்து வெங்காயம், பட்டை, லவங்கு, சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம், மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கிறோம். அதை போடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவைக்கேற்ற கருவேப்பிலை. கொத்தமல்லி மக்களே கழுவிட்டு போட்டுக்கலாம். பார் மக்களே, நல்லா ஃப்ரை ஆகணும் மக்களே. பாருங்கள், ஒயிட் ரைஸு, உப்பு. இது வந்து சிக்கன் கிரேவிக்கு 1 kg சிக்கன் வாங்கியிருக்காங்க. சிக்கன் வாங்கிக்கிறோங்க மக்களே. இது சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் 1 kg வாங்கிக்கிறோம். இது 1 kg வாங்கியிருக்கிறோம் சிக்கன். இது வித் ஸ்கின் அவுட் சாப்பிட்றதில்ல நாங்கள். ஸ்கின்னுனா தான் எனக்கு பிடிக்கும், அதனால் ஸ்கின்னு வாங்கிட்டேன். பாருங்கள், இதில் வந்து இது பிரெஸ்ட்டில் கொஞ்சம் மிச்சாச்சு. உப்பு தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, தனியாத்தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி வச்சுருக்குறோம். இது சிக்கன் கிரேவிக்கு போடுறதுக்கு. சில்லு மக்களே, மக்களே மக்களே, கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் மக்களே. ஏசப்பாவுடைய பிள்ளைங்க நீங்கள்லாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள் என்று சொன்ன நல்ல தேவன். மக்களே இப்போ சிக்கன் இது சில்லி பவுடர் போட்டுக்கலாங்க. இப்போ காஷ்மீர் சில்லி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நிறையா போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் இருக்கணும், சிக்கன் கொஞ்சம் காரம் இருந்தால் தான் மக்களே. கொஞ்சம் பெப்பர் தூள், பிளாக் பெப்பர், கொஞ்சம் சீரக பவுடர். மக்களே மசாலையில் சோம்பு கூட போட்டு அரைச்சிருக்கிறவங்க, மறந்துட்டு சொல்கிறேன். பாருங்கள், இது நேற்று வாங்கின சன்பியூர் ஆயில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஃப்ரை கம்மியாக இருக்குது. எங்கள் பையனுக்கு எண்ணெய் பிடிக்காதுங்க ஜாஸ்தி. மம்மி ஆயில் சாப்பிடக்கூடாதுன்னு என்ன சொல்லுவாள். மம்மி ஆயில் சாப்பிடாதீங்க, கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிடும். மசாலா பொரினா ஆயில் இல்லைன்னா எப்படி மக்களே? தனியா பவுடர், மஞ்சள் தூள் இல்லைங்களா, இந்த டப்பாலேயே அப்படியே எடுத்துக்கணும். இது ஏன்னா எதனா கிண்ணத்தில் போட்டால் மஞ்சளாக ஆகிடுது. அது ஒரே பாத்திரத்தில் இருக்கணும்னா மஞ்சள் அப்படியே போட்டுக்கணும். கொஞ்சம்
கொஞ்சமாக தண்ணி. அரிசி மக்களே, ஒயிட் ரைஸ். இதில் கொஞ்சம் பூண்டு பேஸ்ட்டுங்க, கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா ஃப்ரை ஆகட்டும் மக்களே, நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ டமாட்டா போட்டுக்கலாம். டமாட்டா அரிசி வச்சுருக்கேன், 3 தக்காளி. புளிப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாங்க. உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா கூட ஜாஸ்தி போடலாம். நான் கொஞ்சமாக 3 தக்காளி போட்டுருக்கேன். உப்பு போடலாம் மக்களே, பாருங்க உப்பு பாருங்க. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே இயேசு தந்தது. மக்களே ஒரு சின்ன பாட்டு பாட்டங்களா? எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீ தந்தது, என் இயேசுவே நீ தந்தது. எல்லாம் ஏசப்பா தந்தது மக்களே. நம்மளுக்கு, உங்களுக்கும், எனக்கும், உங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், எல்லாத்துக்குமே யூடியூப் சேனல் பண்ணுற குக்கிங் சேனல் மக்களுக்கும் எல்லாமே இயேசு தந்தது. தினம் நல்ல உணவு தந்து, நல்ல உடைய தந்து, பாதுகாத்து நம்மளை வழி நடத்துகிற ஒரு நல்ல தெய்வம் இல்லைங்களா மக்களே. அவருக்கு நன்றி சொல்லிட்டே நம்ம குக்கிங் பண்ணலாம். ஓகே மக்களே, பாருங்க. பாருங்க மக்களே, பாருங்க. கொஞ்சம் எண்ணெய் வரட்டங்க. பாருங்க ஆயிடுச்சுப்பா. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா மக்களே? பாருங்க, இப்போ சிக்கன் இருக்குது இல்லைங்களா? சிக்கனை இதில் போட்டுடலாம் மக்களே. கையில் எடுத்து போட்டுங்களா? உங்களுக்கு ஆண்டி வெளியே கையிலேருந்து எடுத்து போடுறாங்க. சீக்கிரம் ஆகணும்னு கையில் போடுறோம் மக்களே. சிக்கன் கிரேவி மக்களே, சிக்கன் கிரேவி வாங்க சாப்பிடுவீங்க மக்களே. யூடியூப் பார்க்குற அனைத்து மக்களுக்கும் என் சிக்கன் கிரேவி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே, பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரை ஆகட்டும். பாருங்க மக்களே, பாருங்க. இப்போ நல்லா கொஞ்சம் மசாலா பிடிக்கிட்ட மக்களே. பாருங்க, இது கஸ்தூரி மேத்தி. இது வெந்தயக்கீரை இருக்குது இல்லையா, அதை நல்லா காய வச்சுட்டு நம்மளுக்கு ட்ரை வெந்தயக்கீரை கொடுக்குறாங்க.
அது வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் பாருங்க. பாரு மக்களே, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சேமியாக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அவ்வளோ நல்ல கிரேவி இது. சூப்பர் கிரேவி, சூப்பர் கிரேவி பாருங்க. அரிசி மக்களே இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும். எங்கள் டெடி, ஓரியோ, சாக்கோ, மேக்குக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இப்போ எங்களுக்கு ரெடி பண்ணியிருந்தோம். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே உங்க வாழ்விலே எல்லாமே இயேசு தந்தது, என் வாழ்விலே உங்கள் வாழ்விலே எல்லாமே இயேசு தந்தது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மக்களே, தேவைக்கேற்ற. இப்போ நாங்கள் இதுதான் அப்படியே சாப்பிடுவோம். வேறு குழம்பெல்லாம் எதுவும் செய்யலை. இதே தான் இப்போத்துக்கு ரைஸு, நைட்டுக்கு சப்பாத்தினா, தோசைனா எதுனா அது கூட ஆகுங்க மக்களே. பாருங்கள் 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 மக்களே, பாருங்கள் பாருங்கள் மக்களே. தேங்காய் இல்லை மக்களே, இதுக்கு தேங்காய் போடுறதில்ல. தேங்காய் வேண்டாங்க. ஒருத்தருக்கு தேங்காய் உங்களுக்கு ஆப்ஷன். தேங்காய் இருந்தால் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தேங்காய் ஊற்றிங்கன்னா, ஃபேமிலி பிக் ஃபேமிலி இருந்தால் இவ்வளோ பத்தாதுங்க. ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தால் 1 டைம் தான் பத்தங்க. இது 2 டைம்ஸ்க்கு பத்தாது. அதனால கொஞ்சம் நீங்கள் பிக் ஃபேமிலியாக, பெரிய குடும்பமாக எல்லாம் ஜாயினாக இருக்கீங்களா, அவங்களுக்கு பிள்ளைங்க, அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறதுனால குடும்பம் பெருசாக இருந்தால் குழந்தைங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போயிட்டு வந்தால் மம்மி இன்னும் கொஞ்சம் போடு, மம்மி இன்னும் கொஞ்சம் போடு அப்படின்னா, அதனால கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறதுனா போட்டுக்குவோம் மக்களே. பாருங்கள் மக்களே, பச்சை மிளகாய் 2 போட்டுக்கிறேங்க. அப்படி பாருங்கள், இது சும்மா அது கலர்ஃபுல் பாருங்கள், கலர்ஃபுல் தெரியுதுங்களா? க்ரீனுங்க இது பாருங்கள். இதுனா ஒரு 2 minutes 3 minutes ஆகிடுங்க மக்களே. இப்போது க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? பாருங்கள், இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொன்று போகலாம். இதை எடுத்து இது மேலே வச்சிடுறாங்க. இந்த பக்கத்து அடுப்புக்கு அனுப்பிச்சிடலாம் இவங்கள. இவங்க கொஞ்சம் நிதானமாக வேகும். இப்போ இவங்கள வைக்கலாம். வச்சுட்டேன். இப்போ வந்து சிக்கன் பிரெஸ்ட் பீஸுங்க. என் மகனுக்கு பிடிச்சிது இது. எங்கள் மகன் சொன்னால், மம்மி கொஞ்சம் ஆயில் கம்மியாக போட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணி கொடுமா. நான் ஓகே பெட்டான்னு சொல்லிவிட்டு, இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மக்களே, மிளகாத்தூள், சில்லி பவுடரு, இது கரம் மசாலா, ரெட் சில்லி, காஷ்மீர் சில்லி 2 சில்லி போட்டுக்கிறேன், தனியாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் லைம் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், கட்டிங் இதெல்லாம் கட்டிங் பண்ணிக்கிறோங்க. பாருங்கள் பாரு மக்களே, பாருங்கள் கட்டிங் இதெல்லாம் ஸ்லோ மோஷனில் போடுறாங்க வீடியோவில். ஓகே மக்களே, இப்போ ஆயில் ஆயில் இது நேற்று வாங்கினேன் இல்லைங்களா, அதுக்கோசரம் பாட்டிலே வச்சுக்கிறேன். இப்போ வேறையில் போடுறேன். ஓகேவா? கொஞ்சம் தான் போட்டுக்கலாங்க. எங்கள் பையனுக்கு நிறைய என்ன போடாதேனார் அவரு. இப்படி வைங்க ஸ்டாண்டு, கை இப்படி வச்சுக்கோங்க எப்போவுமே. கை என்னென்னா இப்போ 4 சாகிறதுனால கை சடனாக கொண்டாந்து நம்ம எதனா இப்படின்னு டச் பண்ணிட்டா நம்ம மேலே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது மக்களே. அதனால உஷாராக பண்ணுங்க. குக்கிங் வந்து பிள்ளைங்க கையில் அதெல்லாம் மாட்டிக்கும். பாரு மக்களே, போடுறேன் மக்களே. பாருங்க எப்படி இருக்குது, ஃபிஷ் மாதிரி இருக்குது பாருங்கள். லாஸ்ட் ஆகுது மக்களே.
இது உஷாராக பண்ணுங்க எது இருந்தாலும். சின்ன மக கூட வருவா, ரெண்டாவது மகளும் வருவா. பெரிய மக அவளை வர்றதுல மக்களே அவள் கொஞ்சம் மக்களே போட்டிருக்க பாருங்க. அது பார்த்தீங்களா, பிரெஸ்ட் பீஸ், இது சிக்கன் பிரெஸ்ட் பீஸ். இந்த மக்களே பாருங்கள், 1 கேஜிக்கு 1 2 3 4, இது ஒரு சின்ன ஸ்மால் பீஸ். இது வந்துச்சுங்க 5 பீஸ். நல்லா இருக்குது. ஒரு 5 மெம்பர்ஸ் நல்லா சாப்பிட்றவங்க ஒரு பீஸ் சாப்பிட்லாம் இல்லைங்களா, அதனால் 5 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். இல்லை ஃபேமிலி பிக்காக இருந்தால் 6-7 மெம்பர்ஸ் கட் பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா பிள்ளைங்களாம் கொஞ்சம் ஜாஸ்தி கேட்குவாங்க, இன்னும் கொஞ்சம் வேணும் மம்மி, இன்னும் கொஞ்சம் வேணும் மம்மி அப்படின்னா. பாருங்க மக்களே, ஊட்ட உஷாராக பண்ணுங்க. பாருங்க இங்கே பாருங்க பச்சி அரிசி பாருங்க மக்களே. ஒயிட் ரைஸ். திஸ் இஸ் ஃபார் மை டாக். பாருங்க, இது வச்சுங்க பாருங்க மக்களே. இது வந்து கர்டு, தயிர் எதுக்குன்னா இந்த சிக்கனுக்கு இந்த தயிரை கொஞ்சம் நல்லா சார்ட் அவுட் பண்ணுங்க. பாருங்க, ஏன் சொன்ன மக்களை 3 தக்காளி போட்டிருக்குறேன் இல்லைங்களா, அதனால அந்த 3 தக்காளி அவ்வளோ புளிப்பு எடுக்காது அந்த சிக்கனுக்கு. கொஞ்சம் தயிர், இதில் கூட கடல மாவு கூட ஆட் பண்ணான்னா பண்ணலாம். கிரேவி உங்களுக்கு வேணும்னா கடல மாவு இருக்குதுங்க இல்லையா, அது வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு போட்டாக்கா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் மக்களே உங்களுக்கு. பாருங்க, மக்களே பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. இது மக்களை பாருங்க, எண்ணெய் பாருங்க மேலே எப்படி வந்துருக்கு பாருங்க. எண்ணெய் தெரியுதுங்களா, என்ன ஆயில் விடும். நல்லா கொதிச்சு மசாலா நல்லா ஃப்ரை பண்ணிட்டா மக்களே பாருங்க. கலர்ஃபுல், இது கலர்ஃபுல் பாருங்க. கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, கலர்ஃபுல். அது ஏன் இந்த கலர் வருதுன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறோம் இல்லைங்களா, அதனால நமக்கு அந்த லுக்கு கொடுக்குது, குழம்பு லுக்கு கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் தயிர் ஒரு கப்பு. ஓகே, இது பாருங்கள், ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்கள். பிரெஸ்ட் பீஸ் இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் மக்கள் நல்லா ஃப்ரை ஆகும். என் மகன் எண்ணெயே ஊற்ற வேணான்றான். அம்மா எண்ணெய் ஊற்றாத மாமா, கொஞ்சம் எண்ணெய் இல்லாத பண்ணி கொடு. சரி, கொசுரா ரொம்ப காட்டு வருதுங்க, எண்ணெய் போடலன்னா பயங்கர காட்டு வருதுங்க. இப்போ ரைஸு எவ்வளோ வெந்தது பார்க்கலாங்களா. முக்கால் வெந்துக்குது மக்களே. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா எல்லாம் வச்சிடுறேன், அதனால் கொஞ்சம் சிம்மில் விட்டுருங்க. விட்டுறேன் மக்களே. எங்கள் பையன் பார்க்க டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுறணும். காட் ஆகுதுங்க மக்களே. டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டால் கொஞ்சம் எண்ணெய் அப்சர்வ் பண்ணிடும். ரைஸு ஹெவி சாக்கோ சிக்கன் ரைஸு. எங்களுக்கு இன்னைக்கு சிக்கன் பிரெஸ்ட் பீஸு, சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோம். வெள்ளரிக்காய் கட் பண்ணுறோம். இப்போது வெள்ளரிக்காய் கட் பண்ணி பிளேட்டில் வச்சுட்டு சாப்பிட்றோம். ஓகே மக்களே, வாங்க நீங்களும் சாப்பிடுவீங்க மக்களே. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி. செய்கிறீங்க நீங்கள் செய்யாத சமையலா மக்களே. நான் ஒரு நியூ குக்கிங் பண்ண வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போடுறேன் மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போடுங்க. உங்கள்கிட்ட நான் கற்றுக்குறேன், என்கிட்ட நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் கற்றுக்கோங்க மக்களே.
டிப்ஸில் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். எல்லாம் சாப்பிட்டு வயிறு நோய் வரும் நம்மளுக்கு. ஹீட் இல்லைங்களா, ஹீட்டானா வயிறு நோய் வந்தால் என்ன பண்ணுங்க, லைம் வச்சுக்கோங்க. ஒரு லைமு கொஞ்சம் சூடு தண்ணி வச்சுட்டு ஒரு கிளாஸில் எல்லாரும் குடிக்கலாம். சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளைகள். கொஞ்சம் வயிறு நோவோ ஏதாவது நெஞ்சு எரிச்சல் மாதிரி அப்படி கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் கொடுங்க. லைம் எடுத்து பாதி புழிஞ்சிடுங்க. 2 ஸ்பூன் சுகர் போட்டுங்க, சர்க்கரை, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு சாப்பிட்டோன்னே குடிங்க மக்களே. ஜீரணம் பாருங்கள் எப்படியாவது. வயிறு வலி வராது, வாமிட் வராது. அது ஒரு நல்ல மெடிசன் அது. எப்போனா குழந்தைங்களுக்கு சடனாக வயிறு நோய் வீட்டில் ரொம்ப வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அந்த நேரம் நம்மளுக்கு செட் ஆகுனா எப்போவுமே லைம் ஸ்டாக் வச்சுக்கோங்க வீட்டில். லைம் எடுத்து புழிஞ்சு சூடு தண்ணி, ஆனால் சூடு தண்ணியில் தான் கொடுக்கணும். பச்சை தண்ணியில் கொடுத்தா குழந்தைங்களுக்கு கோல்ட் ஆகும். சூடு தண்ணி போட்டு உப்பு 1 பிஞ்ச் போட்டு 2 ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டைனர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஊதி குடிச்சா உடனே ஏப்பம் மேலே ஏப்பம். 5 மினிட்ஸில் வயிறு நோய் நல்லாயிடும். ஃபுட் பாய்சன் கூட எடுக்கோங்க மக்களே. அது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு சின்ன டிப்ஸு. வாங்க சிக்கன் கிரேவிக்குள்ளே போகலாம். வாங்க மக்களே, சிக்கன் கிரேவி ரெடி மக்களே. சிக்கன் கிரேவி ரெடி, சிக்கன் கிரேவி ரெடி, சிக்கன் கிரேவி ரெடி. அவங்களுக்கு எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கும் ரைஸ் ரெடி. அவங்க டெய்லி சிக்கன் சாப்பிடுவாங்க. அப்பா ஓயவே மாட்டாங்க. சலிக்காத சாப்பிட்றவங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க. முன்னாடி குட்டி டாகிஸ். சாக்கோ மேக்கோ. தண்ணி இருக்குது மக்களே, வச்சிடலாம். அப்படியே எடுத்துட்டாங்க, வடிக்கலாம். குழம்பு ஆயிடுச்சு. சிக்கன் ஆயிடுச்சு மக்களே. சிக்கன் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஓகே மக்களே, பாருங்கள். இது போட்ட கொதிக்குது பாருங்கள். நல்லா தலான்னு சிக்கன் கிரேவி ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த டிப்ஸு. ஏன்னா அவங்க ரொம்ப சின்னவங்க, செய்ய தெரியாதவங்களுக்கு. சின்ன பிள்ளைங்க மம்மி அவங்க சாப்பாடு செய்ய சொன்னாங்கன்னு வடிக்க போனால் கை மேலெல்லாம் ஊற்றிக்குவாங்க. அதனால ஒரு ஸ்டாண்டு கூட வந்துக்குது மீஷோவில் இப்போது, சாப்பாடு வடிக்கிறது. அது வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வடிக்கிறது. அந்த காலத்து மனிதர்கள் நாங்கள் இல்லைங்களா? அதெல்லாம் எவ்வளோ தண்ணி வந்துச்சு. இப்போ கொஞ்சம் அடிவு. ஓகே, ரெடி. ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கஞ்சினா தமிழ்நாடு சைடெல்லாம் கஞ்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம குடிக்கல, குடிச்சா அது கொஞ்சம் உடம்பு ஹெல்த் இஷ்யூ இருக்குதுல்ல, அதனால் பேட் கொலஸ்ட்ராலு, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கஞ்சி குடிக்கக்கூடாது. ரைஸே சாப்பிடக்கூடாதுன்றாங்க. கஞ்சி எங்கே குடிக்கிறது நம்ம? பாருங்கள் மக்களே, ஆயிடுச்சு மக்களே. இது கூட ரெடி. ஒயிட் ரைஸ் மக்களே, பாருங்கள். ஒயிட் ரைஸ் அது வடிச்ச இல்லைங்களா, அதனால் அவங்க கொஞ்சம் அதே வந்துட்டுருக்காங்க இந்த சைடு. அதனால் அவங்க கொஞ்சம் சாப்பாடு வடிச்சோன்னே ஃபுல்லாக மூடி போடாதீங்க மக்களே. கொஞ்சம் ஓப்பனில் விடுங்க. சாப்பாடு ரொம்ப குமுங்கக்கூடாது. கொஞ்சம் ஓப்பனில் விடுங்க. கொஞ்சம் அப்படி பாருங்கள். அந்த பொருளை காற்று இவங்க ரெடி ஆகிட்டாங்க. சிம்மில் விட்டுக்கிறோம். இவங்க ரெடி ஆகிக்கிறாங்க. தெரியுதுங்களா? இப்போ இவங்களே ஆஃப் பண்ணிடலாம் மக்களே.
ஆஃப் பண்ணிட்டோங்க. இது சிக்கன் கிரேவி பாருங்கள். தேங்காய் போடாத கிரேவி மக்களே. ரொம்ப கெட்டியாலாம் நம்ம சாப்பிட்றதில்ல, நெஞ்சு எரிச்சல் வரும் ரொம்ப கெட்டியாக சாப்பிட்டா. இதுக்கு பாதியம் கூட நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். முந்திரி அரைச்சி ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றலன்னா ஆப்ஷன். நாங்கள் கொஞ்சம் தயிர் ஊற்ற ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி முந்திரி கூட போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். முந்திரி அரைச்சி ஊற்றினா கூட நல்லாயிருக்கும். அது பட்டர் எல்லாம் போட்டால் பட்டர் சிக்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி. இது சிக்கன் கிரேவி மக்களே, என் ஸ்டைலில் செய்த கிரேவி. திஸ் இஸ் மை ஸ்டைல் சிக்கன் கறி மக்களே. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. நான் தான் சாப்பிட்ணும். வீடியோ எடுத்துங்கிறாரு அவர், சாப்பிட மாட்டார். நான் வீடியோ எடுக்கணும் ஆண்டி, நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க ஒன்றுவார். நானே நீங்கள் பார்த்துக்கோங்க மக்களே. ஒன்ஸ் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செய்யறதா பிடிச்சிச்சின்னா நெக்ஸ்ட் டைமும் செய்யுங்க இதே மாதிரி. பாருங்கள், என்ன பாருங்கள் மக்களே, என்ன பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் பாருங்கள், தெரியுதுங்களா? ஓகே மக்களே, சிக்கன் கிரேவி ரெடி, சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் ரெடி, ஒயிட் ரைஸ் ரெடி, இவங்க ரெடி. இப்போ வெள்ளரிக்காய் கட் பண்ணுறோம் மக்களே. உங்களை இயேசு சாமி ரொம்ப நேசிக்கிறாரு. என்ன இந்த அம்மா இப்போ பாரு கிச்சனில் எல்லாத்தையும் சேர்ந்துவிட்டு இயேசு சாமி நேசிக்கிறார், இயேசு சாமி தாங்க நம்மளை நேசிக்கிறது. அவர் தாங்க இந்த பெலன் சுகம், இந்த தைரியம், இந்த சிரிப்பு எல்லாமே தந்தது அவர் தான். ஒரு பாட்டு பாடுங்க, எல்லாமே நீர் தந்தது பாடியிருக்கிற இல்லைங்களா? எல்லாமே அவர் தந்தது மக்களே. உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தின் மக்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரி எல்லாமே ஏசப்பா தந்தது. அவர் கிருபையால் தான் இங்கே நின்று நம்ம கால்களுக்கு பலன் தந்து சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸு, சிக்கன் பிரெஸ்ட்டு இதை செய்ய. இப்போ குக்கம்பு மில்லட் பண்ணுவோம். எல்லாமே அவர் தந்த பலன் தான் மக்களே. மக்களே பாய்.